السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم: اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إنك على صراط مستقيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بدعة ضلالة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏகத்துவமே உயிர் மூச்சு என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. இப்பொழுது சில வசனங்களை நான் சொல்வேன். எனக்கு முன்னால் உள்ளவர்கள் அது போன்ற வசனத்தை சொல்லி இருப்பார்கள். உடனே நமக்கு ஒரு போர் அடிப்பது போல தெரியும், இது ஏற்கனவே அவர் சொன்ன வசனம் தானே. சரியான சிந்தனையோடு நீங்கள் கவனித்தால் ஒரு வசனம் பல விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். ஒரு வசனமா தான் இருக்கும், பல தலைப்புகளுக்கு ஆதாரமாக வைக்கலாம். சில வசனம் எல்லா தலைப்புக்கும் தூக்கி வைக்கலாம். அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் கூட நிறைய இருக்கு. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். லகது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இந்த நபியிடத்தில் அழகான முன்மாதிரி ரோல் மாடல் இருக்கிறது. அல்லாஹ்வை மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு இந்த நபியிடத்தில் அழகிய ரோல் மாடல் இருக்கிறது. இது எந்த தலைப்புக்கும் இந்த வசனத்தை சொல்லலாம், எல்லா தலைப்புக்கும் சொல்லலாம். யார் எந்த ஒரு தலைப்பை இஸ்லாத்தில் பேசினாலும் இந்த வசனத்தை சொல்லி ஆரம்பிக்க முடியும். அப்படிப்பட்ட வசனம். ஒவ்வொரு வசனமும் இன்னொரு வசனத்தோட லிங்க் பார்த்துக்கலாம் நீங்க. அதனால ஏற்கனவே தெரிஞ்சதானே அப்படின்னு பார்க்காதீங்க. சில பேர் தெரிஞ்சிருக்கும், பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட இப்ப இதைத்தான் சொல்லுவார் அப்படிலாம் சொல்லாதீங்க. மெதுவா எஞ்சி போயிருங்க. இந்த ஸ்கூல்ல ஃபைலாய் உட்கார்ந்துருப்பான் தெரியுமா, ஆனா வச்சுட்டு பாடம் நடத்துறது கஷ்டம். இப்ப அது சர்வர் சொல்லுவார் பாரு. அதனால உங்களுக்கு தெரிந்தால் மீண்டும் அதை தெரிந்து மனதில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். புதிதாக இருந்தால் உன்னிப்பாக கவனியுங்கள். எத்தனையோ விஷயங்களை அப்படி மீண்டும் 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 கேட்கத்தான் செய்யறோம். காமெடி இருக்குல்ல, காமெடி டிவில 1000 முறை கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச காமெடியா இருந்தா ஏன் மாத்திராத பாக்குறீங்கல்ல 1001வது தடவை பிடித்த பாடல் இப்படிதான் எல்லா விஷயத்திலும் இருக்க. மார்க்கம்னா மட்டும்தான் கொஞ்சம் போர் மாதிரி தெரியுது. அதனால ஒரு முறை அல்ல 100 முறை கேட்டாலும் சரி. சில வசனங்கள் திருமதி 50-60 இடத்துல வரும். அவ்வளவு முக்கியமாக பதிய வேண்டிய விஷயமாக இருக்கும். அதனால இந்த ஏகத்துவம் கிட்டத்தட்ட 40 வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏகத்துவம் இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோமா இல்ல என்றால் சில விஷயத்தை புரியல. அந்த ஏகத்துவத்தை எதிர்ப்பவர்கள் சளைக்காமல் செய்கிறார்கள். ஓதுறது என்ன, பாத்தியா ஓதுறது என்ன, ஹத்தம் ஓதுறது என்ன, தகதாயத்தை கட்டுறது என்ன, தர்காத கூத்தடிக்கிறது, கும்மாளம் எடுக்கிறது, இல்லாத சேட்டைகள் அடி
ஹசரத் நாவரியால இருந்து அப்படியே போய் நாகூர் தர்காவுக்கு போய் அஜ்மீர் போய் அப்படியே ஈரான் யாமுஹித்தீன் வரைக்கும் போய் சேர்ந்துரும். அந்த அளவுக்கு வழிகேடுகள் மிதமிஞ்சி போய் கிடக்கின்றன. இஸ்லாம் என்பது வரையறுக்கப்பட்டது. இஸ்லாம் நல்ல கவனிச்சுக்கிடுங்க, வரையறுக்கப்பட்டது இஸ்லாம். வழிகேடு என்பது வரையறுக்கப்படாத மிக பெரும் குப்பைகள். அதனாலதான் அதை பற்றி நம்ம மீண்டும் 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 குப்பை சேர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால இந்த தலைப்பை கவனமா வச்சுக்கிடுங்க. சில பேர் என் பேசுறத கவனிப்பாங்க. இவ்வளவு பெரிய மாநாடு மௌலிது ஓதலையன்னு நினைக்காதீங்க. கடைசியில் ஓதுறேன் என்ன டயரும் தான் லேசா இருக்கு. ஏன்னா இந்த மௌலித கேட்டா அதை சொல்லாம இருக்க முடியாது போல இருக்கு. அதனால பேசுவாங்க மௌலிது ஒரு அடி சொல்ல சொல்லுங்க. இது பாட்டின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதுதான். ஆனால் அது எவ்வளவு மோசமான விஷயம் என்பதை நம்ம சொல்றோம். அதனால விஷயங்களை பேசுவதற்கு முன்னால் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். அடிப்படை ஏகத்துவம். ஏகத்துவம் என்ன? எல்லாம் தௌஹீத் சொல்லிட்டு போயிரும். ஏகத்துவம் என்று சொன்னால் ஏக தத்துவம், ஒரே இறைவன் என்ற கோட்பாடு. ஒரு கடவுளை தவிர இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது என்ற நம்பிக்கை. இதுல எல்லா முஸ்லிம்களும் ஏகத்துவ வார்த்தையை சொல்கிறார்கள். என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வார்த்தையை சொல்ல முஸ்லிம்களே இல்லை. அதை எல்லா பள்ளிவாசலும் சொல்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஏகத்துவ வார்த்தை தான். பிறகு ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்கு? ஏகத்துவம் என்று சொல்கிறார்கள், தௌஹீத் என்று சொல்கிறார்கள் ஒழிய, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார்கள் ஒழிய, அது என்ன கருத்தை எப்படி சொல்கிறது என்பது பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட ஏகத்துவத்தை சொல்லலாம். தெரியுமா உங்களுக்கு? ஒப்பிலி அப்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒப்பிலி அப்பன் ஒரு கடவுள். அவங்களுக்கு ஒப்பு இல்லாத அப்பன் அர்த்தம். அவனுக்கு ஒப்பு யாருமே கிடையாதம்மா. அதுபோல நீ அல்லால் தெய்வம் இல்லை, நீ அல்லால் நீ இல்லாத, நீ அல்லால் தெய்வம் இல்லை. முருகா, முருகனை தவிர மற்ற தெய்வம் இல்லைங்கிறான். ஒன்றை குலம் ஒருவரை தெய்வம் எல்லாம் சொல்றான். இந்து மக்கள்கிட்ட போய் பேசிட்டு போய் பாருங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு வைங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கேட்பான் அப்படின்பான். எல்லோரும் ஒரு கடவுள் இருக்காங்கிறத சொல்றான். ஆனால் ஒரு கடவுள் ஏகத்துவத்தை ஒத்துக்கொண்டால் எப்படி நடக்க வேண்டும்? அங்கதான் பிரச்சனையாகுது. நம்ம ஆலிம், நம்ம ஜமாத்து, சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் அவங்களே ஏக ஷிர்க்குக்கு ஏகத்துவத்துக்கு எதிரானத கச்ச கட்டி நிக்கிறான். சில ஊர்கள்ல சில ஆலிம்சாக்கள் பேசுறத கேட்டிருக்கேன். என்னுடைய கருத்து, எனக்கு இந்த மௌலிதெல்லாம் பிடிக்காது, இந்த தௌஹீத்கார பேரோ கூடாது நானையா நான் ஓதுவேன். புத்திய பேரு எவ்வளவு பத்தியக்காரனா இருக்காம இருக்கேன். எனக்கு சாராய குடிக்க பிடிக்காது, தௌஹீத்கார ஹராம் நான் குடிப்பேன். இது என்ன இது? இது என்ன பேச்சு இது? அட ஒரு விஷயம் சரியா தப்பா என்று எவன் சொன்னா என்னங்கிற இந்த மாதிரி ஆலிம்கள் இருக்கான். சமீபத்தில் எவ்வளவு கேவலமாக இருக்கிறார்கள் அவங்கள சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். படு கேவலம். எந்த ஊர்ல? மேலப்பாளையத்துல, எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஆலிம்சா 7 வருஷம் ஓதுன ஆலிம்சா. இந்த 7 வருஷம் ஓதுன ஆலிம்சா பாங்கல்ல, இதுக்கு ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சிம்பிளா சொல்லிட்டு வர்றேன். இந்த மெண்டல் ஆஸ்பத்திரி இருக்குல்லங்க, மனநல பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரி, அதுல டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு. டாக்டர் வருவார்ல, யார் யார் எப்படி இருக்காங்க பார்க்க வருவார். அந்த நேரத்தில் ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான், மனநல பாதிக்கப்பட்டவன் செவத்துல காதை இப்படி வச்சிருக்கான். செவத்துல டாக்டர், டேய் என்னடா பண்ற? இருங்க சார், என்னடா பண்ற? ட்ரெயின் வர்ற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு இருக்கான். நீங்க வச்சு பாருங்க சார். உடனே அவர், ஒன்னும் வரலையேடா, 1.5 மணி நேரமா வச்சிருக்க, எனக்கே கேட்கல, உங்களுக்கு எப்படி கேட்கும்? இது மாதிரி நம்ம ஆலிம்சா இருக்கானே, ஏதாவது ஒரு சட்டம் கேட்டா 7 வருஷம் படிச்ச எனக்கே வழங்கல, உனக்கு எப்படி வழங்குங்க? பைத்தியக்கார போயிருவோம். இது என்ன வாதம் வைக்கலாம் பாத்தியாளா? ஒரு 7 வருடம் படிச்சு மார்க்கத்தை தெரிஞ்சு எவ்வளவு கண்ணியமா பேசணும், எவ்வளவு இதா பேசணும். கேவலமா பேசணும் ஒரு ஆளு, ரொம்ப கேவலமா. மௌலிது ஓதுவதன் மூலமாக நரகம் என்றால் அந்த நரகத்திற்கு போக நாங்கள் தயார். இது சவாலான இது.
இதெல்லாம் சவால் விடாம பாருங்க. அந்த நரகத்துக்கு நாங்க போக தயார். நம்ம ஜமாத்துல என்ன செஞ்சாங்க, இணை வைத்தல் மோதுதல் நிறைய இருக்கு. இணை வைத்தல் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அப்புறம் வளர்க்கிறேன். ஷிர்க் என்ற இந்த பாவம் நிறைய மோதுதல் கிடக்கு. நிறைய வார்த்தைகள் இருக்கா இல்லையா? கஃபிரு அன்னி துனுபி படிக்கானா, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். யா நபி, நபியே ஸலாம் அலைக்கும். இப்படி கூப்பிட்டுட்டு கீழே என்ன செய்யலாம், கஃபிரு அன்னி துனுபி, என்னுடைய பாவத்தை நீக்கி விடுங்கள் யார சொல்லலாம் அப்படிங்கிறான். என் குற்றத்தை மன்னித்து விடுங்கள் யார சொல்லலாம். அவன் சொன்னது பத்தாதுன்னு நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறான். எப்படி தெரியுமா? யாமந்த் யாமந்த மாதா டியூன் போட்டதான் கேப்பீங்க. யாமந்த மாதா வஜ்தரம் துபு வாழ்த்தரிஃபு வர்ஜுல் கரம் வலுது பிமன் ஹல்லல் ஹரம் வநூருஹு அம்மல் பிலாத். எல்லாம் அதுல வரும் அந்த சுபான மூலத்துல. இது என்ன செய்யறான், அவன் செஞ்சது பத்தாதுன்னு நம்மளையும் சேர்த்து கூப்பிடுறான். யாமன் தமாதா வஜித்தரம், குற்றமடைத்து விட்டவனே, பாவிகளே. இந்த கிறிஸ்தவத்தை கூப்பிடுவாங்களா, பாவிகளே என்று கூப்பிடுவாங்க. இத பார்த்து எவனோ ஒரு கிறுக்க எழுதியிருக்கான். யாமன் தமாதா, என்னடா மோதுல கிறுக்கங்கிறிய, ஒன்னா நம்பர் முட்டா பைய ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அவன் அறிவாளியா இருக்க முடியாது, அவரோட இஸ்லாமிய இருக்க முடியாது, யூதரை விட கேடு கட்டவனாக இருக்க முடியும். ஏன்? இஸ்லாத்தில் இல்லாதை இஸ்லாத்தில் இருப்பதா சித்தரிக்கிறது யாரு? கேள்வி விளங்குதா? இஸ்லாத்துல இல்ல, அவனா ஒரு தப்பு செய்யற அது வேற சமாச்சாரம். இஸ்லாத்தில் இருப்பதை போல காட்டுவது யூதாஸ். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. யூத போலதான் அப்படி செய்வான். இப்ராஹிம் நபி செய்யாத ஒண்ண செஞ்சதா சித்தரிச்சா அந்த ராஸ்கல் தான் யூத ராஸ்கல். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்லங்க, வத்தஹ அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா. எனக்கு முந்தி பேசுற சகோதரர் சொன்னாங்களா, அல்லாஹ் இப்ராஹிமை தன் உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான். ஃப்ரெண்ட் ஆஃப் காட் என்று சொல்வார்களே, கடவுளுடைய நண்பர் சொல்லுவாங்கல்ல. எல்லாருமே அல்லாஹ்வுடைய நேசரை சொல்லிக்கலாம், அல்லாஹ் சொல்லணும். இவர் அல்லாஹ்வுடைய நேசர், அவர் அல்லாஹ்வுடைய நேசர் எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஏன் நேசர்னு சொல்லணும். இப்ராஹிம் நபி சொல்றான், என்னுடைய நண்பர். நம்ம அல்லாஹ்வுடைய நம்ம சொல்லிட்டு அலையறோம், நம்ம சொல்லிக்கலாம். அவுலியா முஹிதீன் அல்லாஹ்வுடைய நண்பர், மனுஷன் சொல்லிட்டு அலையறான். அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய நண்பர்கள், நீ சொல்லிட்டு அலையற. இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்றான், வத்தஹ அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய நண்பராக ஆக்கி கொண்டான். இப்ராஹிம் நண்பராக அல்லாஹ் இப்ராஹிம் நபி வாப்பவ ஒன்னா நம்பர் விரோதிக்கிறான். அல்லாஹ்வின் விரோதி, தகப்ப அல்லாஹ்வின் விரோதி, மகா அல்லாஹ்வுடைய நண்பர். ஃபலம்மா தபையன அன்னஹு அதுவுல் லில்லாஹ், அதுவுல் லில்லாஹ் அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்ராஹிமுடைய தந்தை அல்லாஹ்வின் விரோதி. ஷைத்தான தான விரோதின்னு குர்ஆன்ல பல இடத்துல வருது. நிறைய இடத்துல அல்லாஹ் விரோதி ஷைத்தான், அவன் உங்களுக்கு தான் விரோதி அப்படி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நண்பங்கிறான், அவரை பெற்ற தகப்பன விரோதிங்கிறான். ஏன் இது விளங்காத ஆரம்பிச்சாக்கிறது? இது புரியாதா? ஏன்னா ஒரு நபியை நண்பன் சொல்றான், அந்த நபியை பெற்ற தகப்பன விரோதிங்கிறான். ஷைத்தானுக்கு ஈக்குவலா, ஷைத்தானுக்கு அடுத்தபடியான இப்ராஹிம் நபி அத்தாதான். என்ன காரணம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை உயிர் மூச்சாக, நாடி நரம்பு உயிர் மூச்சு, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஏகத்துவத்தை அழுத்தமாக ரத்தத்தோடு ரத்தம் கலந்து பேசியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மாதிரி நம்ம பேச முடியாது. இருந்தாலும் அந்த இப்ராஹிம் நபி நம்ம சொல்லும் பொழுது ஒரு மிடுக்கு ஏற்பட வேண்டும், ஒரு கம்பீரம் வரணும், ஒரு எழுச்சி, ஒரு வேகம். எதுக்கு 10 மாசம் வச்சிருக்கோம்? இப்ராஹிம் நபி சொன்னாலே அப்படி ஒரு ரோல் மாடல் இந்த உலகத்துலங்க. இந்த ரோல் மாடல் கிறுக்கு நிறைய பேருக்கு இருக்கு தெரியுமா? ரோல் மாடல் என்ன? முன்மாதிரி பார்த்து அப்படியே இது பண்றது. இந்த நடிகனை பார்ப்பான், அவனை போல தெருவில் நடப்பான். இந்த கிரிக்கெட் விளையாடுறவனை பார்ப்பான், தெருவில் போகும்போது சும்மா பண்ணிட்டு போவோம். பார்த்திருக்கீங்களா? எவனா வருது? அதுல இன்னொன்னு இருக்கு, எச்சிய நாட்டத்தை போய் ரோல் மாடல் செய்யறான். ஏன்னா எவன கிரிக்கெட்ல அவன் ஒருத்தன் செஞ்சிருக்கான். இந்த மனிதனுடைய புத்தி என்னன்னா,
மீடியாவில் பெருசா வந்துச்சு வைங்க, ரோல் மாடல் தூக்கிட்டு அலைவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரோல் மாடல்ங்கிறான். அந்த ரோல் மாடல் என்று சொல்லும், முன்மாதிரி என்று சொல்லும் பொழுது அந்த இப்ராஹிம் நபி உள்ளத்தில் வந்தால் ஒரு மிடுக்கு ஏற்படும். இப்படியுமா ஒரு ஆள் பேசுவாரு, இவ்வளவு தைரியமாகவா, இவ்வளவு கம்பீரமாகவா? அதனால் தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் பேசும்பொழுது கான்னஹு முன்திரு ஜெய்ஷின், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தளபதியை போல, கேப்டன் அப்படிங்கிறான்ல, ராணுவ மொத்த ராணுவ பின்னால் நிக்கி பீரங்கியோட முன்னால் இருக்கிற கேப்டன் எப்படி நிற்பான்? அப்படி ரசூலுல்லாஹ் வந்து ஜும்மாவில் பேசும் பொழுது இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஆலிம் சாக்கள் ஜும்மால எப்படி பேசுறாங்க? ஆலிம் சாக்கள் கேப்டன் மாதிரியா பேசுறாங்க? பாத்தியா அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா சகோதரர்களே அப்படிப்பாங்க. திடீர்னு அந்த அஜத்தை யா முஹைதீன் அப்துல் காதிர் தூரலாம், முஹைதீன் அப்துல் காதிர் அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வராத வேகம், உத்வேகம், அந்த மிடுக்கு முஹைதீனை சொல்லும் பொழுது வருதுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படியே சொல்றான். அல்லாஹ்வை கூறும்போது வராத அந்த எழுச்சி, அந்த சந்தோஷம் மற்றவரை கூறும்போது வருகிறது. மக்கத்து காவிரிக்கு வந்துச்சு. நம்ம முஸ்லிம்களுக்கு வருதா இல்லையா? உங்க வீட்டுல ஒரு மசாலா இருக்கா, அப்படி வச்சுக்கிடுங்க. மசாலா கேட்காரு, முஸ்லிம் வீட்டுல இல்ல, அம்மா தாயே அல்லாவுக்கா ஏதாவது போதுக்கு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லலாம். சரி சரி போ போ, அப்புறம் பாத்துக்கலாங்க, அடுத்த வேலை சொல்லி இருக்கு போ அப்படின்னு போச்சுருவாங்க. அதே ஆளு எம்மா தாயே முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி, முஹைதீன் இவ்வளவு பைத்தியக்காரனாக இந்த இஸ்லாத்தை எவ்வளவு ஏற்கு மரம் விளங்கி இருக்கான். முஹைதீன் அப்துல் காதிர் யாரு? நான் கேட்கிறேன், யாரு? என்ன போல உங்களை போல ஒரு மனுஷன், அவ்வளவுதான். பார்த்தீர்களா அப்படிமா. இதுக்கு ஒரு லாஜிக் சொல்லிட்டு விஷயத்துக்கு டைம் பத்தாது, இருந்தாலும் சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது நிறைய மேட்டர் அதுல இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க எப்படி அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்றான் அல்லாஹ். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர் என்றான். வேற யாருக்கும் அந்த கேரண்டி கிடையாது. வேற எவரும் உயிருக்கு மேல கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து ஒரு மனுஷன் மதிக்க வேண்டிய யாரை நினைக்கிய? பெற்றோரை. நான் வச்சுக்கிடுங்க, பெற்றோருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த சப்ஜெக்ட் நான் போகல. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உச்சகட்ட மதிப்பு அல்லாஹ் வச்சிருக்கான். எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகளாருடைய மனைவிமார் உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படிங்கிறான் அல்லாஹ். என்னுடைய தூதருடைய மனைவிமாரெல்லாம் எல்லா முஃமின்களுக்கும் தாய். எல்லா முஃமின்னா எவ்வளவு முஸ்லிம் இருக்காங்க? இன்றைய உலகத்தில் 200 கோடியை தாண்டியாச்சு. இதுவரை 1400 ஆண்டு காலங்களில் எத்தனை கோடி முஸ்லிம்கள் வந்திருக்காங்க? உலகம் மனிதரை எத்தனை கோடான கோடி முஸ்லிம்கள். இத்தனை முஸ்லிம்களுக்கும் ஒரு தாய் அப்படின்னா அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜாவில இருந்து ஆயிஷா வரைக்கும் முஸ்லிம்களுடைய தாய்மார். சஹாபாக்களுக்கும் தாய் தான். அது விளங்கிடுங்க நீங்க. ஏன்? நபிகள் பெருமானார் இறந்த பிறகு நபிகளாரோடு வாழ்ந்த அந்த மனைவிமார்களை யாரும் திருமணம் செய்யக்கூடாது. ஏன்? தாயுடைய அந்தஸ்து. சஹாபாக்களுக்கும் தாய் தான் நபிமாருடைய மனைவி. உன் தாயாக பார். காரணம், என் தூதரோடு வாழ்ந்தவர்கள். அவர்கள் எப்படி சிறப்பு கொடுக்கலாம் பாருங்க. என்னுடைய தூதருக்கு இவ்வளவு சிறப்பு, என் தூதர் மனைவிக்கு இவ்வளவு சிறப்பு. ரைட்டா? இப்போ மத்த ஆளை எடுத்துக்குவோம், சஹாபாக்களே எடுப்போம். வேற யாரும் அந்த அந்தஸ்து கிடையாது. சஹாபல் மனைவிகளுக்கு அந்த அந்தஸ்து கிடையாது. சஹாபாக்களுக்கு நபி மனைவி தாய் தான். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அப்படி வச்சுக்கோ. அப்படின்னா பிரச்சனை வழங்கும். ஏன்னா ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவர் தான். மற்ற அவுலியாவை சொல்றதை விட முஹைதீனை சொன்னாதான் ஈஸியா விளங்கும். ஏன்னா அவரு நம்ம தமிழ்நாட்டில் இந்த முஹைதீன் மேல சொல்லப்பட்ட கதை இருக்கு, அல்லாஹ் அக்பர். வேற எவர் மேலே அவ்வளவான கதை கிடையாது. புராண கதையெல்லாம் தோத்துரும். முஹைதீனுக்கு தஸ்தகீன் ஒரு பேர் இருந்து கேள்விப்பட்டிருக்கா? தஸ்தகீன் எல்லாம் அந்த அவுலியாக்களை பிடிச்சி அவுலியானா இந்த தர்காக்கள்ல ஒரு கூத்த சொல்றேன். முஹைதீனுக்கு தஸ்தகீன் ஒரு பேர் இருக்கு. தஸ்தகீன்ங்கிறது உருது வார்த்தைன்னு நினைக்கிறேன். உருது அல்லது ஹிந்தி ஏதாவது பாரசீகமா இருந்தாலும் இருக்கலாம். இந்த தஸ்தகீன் பேர் வச்சது யாரு தெரியுமா? அல்லாஹ். அல்லாஹ் உருது பேசியிருக்கான். அல்லாஹ்க்கு தெரியுங்கிறது வேற விஷயம். தஸ்தகீன் இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி ஆரம்பத்தில் இல்லாத அயோக்கியத்தனம் பண்ணா பாருங்க. அல்லாவும் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானியும் வாக்கிங் போயிருக்காங்க. வாக்கிங் போகும் பொழுது முஹைதீன் கீழே விழல, அல்லாஹ் அவளுக்கு டொப்புடு கீழே விழுந்துட்டான்.
உடனே அல்லாஹ் பொதுபியது என் கையை பிடி. இது ஷிர்க் இல்லங்க, அவுலியா அல்லாஹ்க்கு ஈக்குவலா இருந்தா ஷிர்க். இது என்ன மொய்தீன் அல்லாஹ்ங்கறான் இந்த கதையில, இவன் அடிமைங்கறான் அல்லாஹ்வை. புரியுதா உங்களுக்கு? கைபிடி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடனே தூக்குறாரு. உடனே அல்லாஹ் பேர் வச்சான், உனக்கு நான் தஸ்தகீர் என்று பெயரிட்டேன். இந்த மாதிரி குப்பை நிறைய கிடக்கு. இதை ஜும்மாவில் ஆளு இப்ப பேச மாட்டேங்கிறான். முந்தியெல்லாம் பேச, இப்ப பேச மாட்டாங்க. நம்ம கிழிச்சு எடுத்துட்டு பேசுறது இல்ல. ஆனாலும் வெக்கம் கட்டது சில பேர் சொல்லத்தான் செய்யறான். ஒரு ஆள் பேசிருக்காங்க, நான் சொன்னேன்ல, அதே ஆளுதான். மௌலுதை ஓதினால் நரகம் என்றால் நரகத்திற்கு தயார். என்னது இது? கொஞ்சம் கூட அல்லாவுடைய பயம் இல்லையே. அல்லாவுடைய நரகத்தை விட உனக்கு மௌலுது எவ்வளவு? அதுக்கு மேல நம்ம ஜமாத்துல நினைஞ்சாங்கன்னா இந்த மூணுல ஷிர்கான நிறைய இருக்கு. அதனால சாராயம் குடிப்பதை விட மௌலுது மோசம் எழுதி ஒரு நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்க. சாராயம் குடிக்க மட்டுமா, விபச்சாரத்தை விட, வட்டியை விட, கொலையை விட, எல்லாத்தை விட கொடுமையான பாவம் மௌலுதில் இருக்கிறது. இப்படி சொன்னதுக்கு இப்படி பேசுகிறார்கள் தமிழ் ஜமாத்காரன். அவர்களுடைய பிறப்பில் நான் சந்தேகிக்கிறேன். மண்ணாங்கட்டி அறிஞர் தான் அப்படி பேசிருக்கான். நம்ம கவலையில பேப்பேங்க. அட, என்னுடைய பிறப்பை நம்ப வேண்டியது என் தாமை. அவரோட பிறப்பை நம்ப அவர் தாமை தானுங்க. நீ ஏண்டா நம்பணும் உதவி? எங்க அம்மாவை நம்ப வேண்டியது எங்க ஐயா, எங்க அத்தா, எங்க பாப்பா. அவரோட அம்மாவை நம்பதான் அவாப்பா. என் புள்ள, இவன் என் புள்ளதான் அத்தா. இவன் யார் சொல்றதுக்கு? இந்த மாதிரி முட்டாள்தனமாக, மடத்தனமாக, கேவலமாக இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 7 வருஷம் படிச்ச எங்களுக்கே விளங்கல அந்த கேஸ் தான் இது. பைத்தியக்கார பெய்து. அப்ப இப்ராஹிம் இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்லாம் தாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா. இப்போ முஹீத் அப்காய் ஜிலானி வச்சுக்கோமே உதாரணத்துக்கு. இப்போ உயிரோட இருக்கான்னு. இப்போ உயிரோட இல்ல, அவரு செத்து மண்ணோட மண்ணா போயாச்சு. பாத்தீர்களா? செத்து போயாச்சுக்கிறாம்மா. ஏன் செத்து போயாச்சுன்னு சொன்னா என்ன? இன்னக்க மையத்து நபிய, நீ ஒரு மையத் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. மையத்ரா பாடி, நீ செத்து போகக்கூடியவர். செத்து போறது தப்பான வார்த்தை இல்ல. இந்த கீழக்கரையில செத்தும் கூட எடுத்தார் சீரக்காதி மறைக்காருன்னு சொல்லிக்குவான். அதுக்கு செத்துமா பாத்திருக்கீங்களா? என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்தும் கூட எடுத்தால் சீரக்காதி மறைக்காருன்னு அர்த்தம் என்ன? ஏன் இப்படி சொன்னா? ரொம்ப தூரமா இருந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளு சீதக்காதி மறைக்கார பார்க்க வந்திருக்காரு. வந்தா அவர் மூத்தா போயிட்டார். உடனே நேர கபூர்ல போய், இப்படி போய் சேர்ந்துட்டேல, உங்களை நம்பித்தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் அழுது புறம்பிருக்கார். உள்ள அவளியா கேட்டிருக்காரு. சீதக்காதி கேட்டுக்கிட்டு தான் கைய பொசுக்கணும் உடைச்சிட்டு மேலே கை வந்துருச்சு. சிமெண்ட் முன்னெல்லாம் உடைச்சு இப்படி மேல ஒரு மோதிரம் அவர் கையில தங்க இது வைர மோதிரம் இருந்ததுக்கு இப்படி ஆட்டி இருக்காரு. எடுத்துக்கோ. எடுத்துக்க. செத்து கூட எத்த சேர்க்காதி கதை எப்படி எல்லாம் உண்டு பண்ணிருக்கான் பாத்தியாளா? இந்த மாதிரி முஹீத் அப்காய் ஜிலானி இருக்காரு. இன்னைக்கு உயிரோடு இருக்கான்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு தான். இது எல்லாமே எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா நம்பிட்டு இருக்காங்கிறத புரிய வைக்கிற சொல்ற விஷயம் தான் இது. முஹீத் அப்காய் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து அவர் மூத்தா போயிட்டான்னு வச்சுக்கோ. நான் உயிரோடு இருக்கேன். 4 மாசம் 10 நாள் சென்ன பிறகு முஹீத் அப்காய் ஜிலானி ஒய்ஃபை நான் கட்டிக்கலாம். பாத்தீர்களா? அவுலியா போட்டாட்டிய கட்டுவான். கட்டலாம் சட்டம் தானே. சட்டம் அதுதான். நான் செத்து போயிட்டேன். 4 மாசம் 10 நாள் இந்த காலம் முடிஞ்சு முஹீத் இருக்காரு. கட்டிக்கலாம் என் மனைவிய. ரசூலுல்லாஹ் மனைவி கட்ட முடியாது. அதான சட்டம். நபி இறை தூதர். அவர் எந்த அளவுக்கு இறை தூதர்? உமை யுதிர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். உச்சபட்சமான வார்த்தை இது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது குர்ஆன்ல. உமை யுதிர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டார் என்பது அல்லாஹ்வின் சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டம் சொல்றான். என் தூதரோட சொன்னா நான் சொல்லதுன்னு அர்த்தம். வேற யாருக்கு இப்படி சொல்லலையே. எந்த சஹாபிக்கு அப்படி சொல்லலையே. அபூபக்கர் சித்திக் கட்டுப்பட்டா கூட அல்லாஹ் கட்டுப்பட்ட ஆகாது. அப்புறம் முஹீத்தின் வேண்டி கிடக்கு. அப்புறம் பாசிப்பட்ட அவுலியா வேண்டி கிடக்கு. அப்புறம் நதர் அவுலியா எந்த அவுலியாவா இருக்கட்டுமே. நபிகள் பெருமானாருக்கு கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டதா அர்த்தம். சரி, இதுல நிறைய மேட்டர் இருக்குனாலும் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த ஏகத்துவம்
இந்த ஏகத்துவம் என தௌஹீத் என்று சொல்வதற்கு, இந்த தௌஹீதை புரிந்து கொள்வதற்கு இணை வைத்தலை தெளிவாக புரிந்து கொண்டால் தௌஹீதை ஈஸியா புரிஞ்சிடலாம். திருமறை குர்ஆன்ல இருக்கு, அல்லாஹ் சொல்றான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அருமையான ஒரு பிரார்த்தனை சூரத்துல் ஃபாத்திஹாவுல தொழுகையில நம்ம ஓதுறோம். இந்த இடத்துல பிதாத் லேசா சொல்லிட்டு நான் வந்துடுறேன். ஏற்கனவே எனக்கு வந்து இந்த பிதாத்தை பத்தி லேசா சொல்ல, இந்த லாஜிக்கையும் சேர்த்து வச்சுக்கிடுங்க. பிதாத் வழிகள்னா என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி தந்தால் அதை சொன்ன இடத்தில் சொல்வதுதான் இஸ்லாம். ஒரு இடத்தில் சுன்னத்தாக இருப்பது அதே இது இன்னொரு இடத்தில் பிதத் ஆயிரும். அப்புறம் புதுசா வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எவனா கண்டுபிடிச்ச ஒரு பக்கம் இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததுங்க ஒரு இடத்துல சுன்னத்தா இருக்கும், இன்னொரு இடத்துல வழிகாடா இருக்கும். ஒரு இடத்துல சுன்னத்தா இருக்கும், இன்னொரு இடத்துல ஹராமா இருக்கும். என்ன பயங்கரமா சொல்றேன்னு நினைக்கிறா? உங்க எல்லாருக்கும் விளங்கின இருக்கும். பாங்கு சொல்றது சுன்னத்தை தொழுகைக்கு, காமல் சொல்றது சுன்னத்தை தொழுகைக்கு. பெருநாள் அன்னைக்கு பாங்கு காமல் சொல்றது ஹராம், கூடாது, தடுக்கப்பட்டது. எல்லாரும் தெரியுமில்ல? நோம்பு வைக்கிறது ஃபர்ல ரமலான் இல்ல, பெருநாள் அன்னைக்கு நோம்பு வைக்கிறது ஹராம். ஃபர்ல எப்படி ஹராம் ஆகுது? சட்டம் அதுதான், ரூல்லாம் அதுதான். ஒரு இடத்தில் சரி என்பதை இன்னொரு இடத்தில் கூடாது இஸ்லாம் சொல்லும். எல்லாருக்கும் தெரியற மாதிரி உதாரணம் சொல்லட்டா? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம், அதை வச்சுக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். முஸ்லிம்களுக்கு என்ன, மாற்று மத சகோதரர்களே தெரியும். சலாம் அலைக்கும் பாய் அப்படிம்பாங்க. மாற்று மதத்தவர் கூட சலாத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அப்படியே பிரபலியம் ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா வலைக்கும் சலாம் சொல்லணும்னு எல்லாருக்கும் தெரியும். இது இன்னொரு இடத்துல சட்டம் மாறும் தெரியுமா? தொழுகையில் இருக்கிய அத்தையாத்துல இமாம் என்ன செய்யற, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், நீங்க எல்லாம் பின்னால அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ்னா கிறுக்கா உடிச்சிருக்கோம். என்னடா லாஜிக் பேசுவீங்களா? சலாம் சொன்னா அலைக்கும் ஸலாம் சொல்லக்கூடாது. சலாம் சொன்னா அலைக்கும் ஸலாம் சொல்லி வெளியே சட்டம், தொழுகையில சொல்லாத. இதுதான் ரூலுங்கிறது. ஒரு யூனிஃபார்ம் ஒரு சட்டம் ஒண்ணு இருக்குன்னு வைங்க, யாரும் அவன் இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. நபிகள் பெருமானார் சொல்லி தந்த சலாம் அலைக்கும் அலைக்கும் ஸலாமை தொழுகையில் கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் தானே, அலைக்கும் சொல்லக்கூடாது. இது விளங்கலையா? நபிகள் பெருமானார் சொன்னதே மாற்ற முடியாதா? இன்னொரு வந்து சொல்ல உண்டாக்க முடியுமா? நான் கேட்கிறேன். நபி சொன்னதை இடமாறக்கூடாது. இது இன்னொன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். யாரா மூத்தா போயிட்டாங்க வைங்க, நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாம் அல்லாஹ் பக்கம் தான் போக போறோம், அல்லாஹ் பக்கம் தான் மீள போறோம், அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறது எதுல இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. யாருக்காவது கஷ்டம் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மரணங்கள் கஷ்டம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆன் வசனம் தானே, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப என்ன அர்த்தம்? 50-60 நன்மை கிடைச்சிடும் இன்னா லில்லாஹிக்கு. அதனால சலாம் சொல்ற இடத்துல ஒரு இன்னா லில்லாஹி சொல்லணும். அங்கிருந்து ஒரு அஜர் தர்றாரு, வாங்க அஜர்த்தி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் என்ன பணம் மாறான கேட்க மாட்டாரா? குர்ஆன் வசனத்தை இப்படி பேசாதீங்கடா. குர்ஆன் வசனம் தான், நபிகள் பெருமானார் காட்டி தந்தபடிதான் வசனத்தை பயன்படுத்தணும். வாய்ச்சதெல்லாம் பயன்படுத்த முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் விட சூப்பர் வார்த்தை இருக்கா? நான் கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எடுத்த எடுப்புல அல்லாஹ் தான் ஆரம்பிக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கு சொல்லணும்? சந்தோஷமான ஒரு விஷயம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். பிஸ்மில்லாஹ் எதுக்கு சொல்லணும்? ஏதாவது சாப்பிடணும்னா பிஸ்மில்லாஹ் சொல்லலாம். இது சட்டம். ஒருத்தன் சாராயம் குடிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர். இன்னொரு கூத்தலான செருப்பாடு அடிக்கணும் ராஸ்க. ஏன் குடிகாரனை செருப்பாடு அடிக்கணும் இஸ்லாத்துல இருக்கு. எவனா குடிச்சிட்டு வந்தான்னு வைங்களேன், கையில் கிடைத்து வைத்து அடிப்போம். பின்னால் செருப்பு ஒண்ணு அடிச்சிருக்காங்க. பிஸ்மில்லாஹ். அப்ப இதெல்லாம் என்னன்னா விளங்கல. இது எல்லாம் சிரிக்கிறீல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? ஒத்துக்கிட்டீங்க, எல்லாருக்கும் தெரியுது. இதெல்லாம் பிஸ்மில்லாஹ் சொல்லக்கூடாது, சாயம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட நாம் இஷ்டப்படி இடம் மாற்றக்கூடாது. நம்ம இஷ்டப்படி இடம் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு நான் சம்மதமே இல்லாத ஒரு இஸ்லாம் சொல்ல ஒத்துக்க முடியுமா? அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். எல்லா முஸ்லிம்களும் இந்த சூரா ஓதுறீங்க.
இந்த வசனத்தை வச்சு நீங்க விளைக்கலாமே. யா அல்லாஹ் சரியான வழி எங்களுக்கு காட்டுவாயாக. சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவர்களின் வழியை காட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நபிகள் பெருமாள் வரைக்கும் எல்லா இறைத்தவர்கள் அல்லாஹ் அருள் செய்திருக்கான். நமக்கு தெரியாத எத்தனையோ கோடி பேருக்கு அருள் செய்திருப்பான். நீ யாருக்கெல்லாம் அருள் செய்தாயோ நபிமார்கள் வழியை காட்டு. அர்த்தம் சுருக்கமா, கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், யா அல்லாஹ் கோபத்திற்கு ஆளானார்களே, வழிகட்டு போனார்களே, அந்த வழி எங்களுக்கு வேண்டாம், அதை காட்டிடுறத எங்களை காப்பாத்து. லாலீனா வழிகட்டவர்கள், லாலீன் அந்த வழிகட்டத்தை அல்லாஹ் சொல்றான். ஓமை இஷ்ரிக் பில்லாஹி ஃபக்து தல்ல தலாலம் பஈதா, யார் இணை வைக்கிறார்களோ அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்பது தூரமான வழிகட்டு விட்டார்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப யார் இணை வைக்கிறார்களோ அவர்கள் வழிகேடர்கள். இப்ப இணை வைக்கிறதுக்கு சில விஷயங்களா சொல்றேன். பெரும்பாலும் என்ன நடக்குது தெரியுமா? நான் சொல்றேன், யா நபி, நபியை கூப்பிட்டு என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். டைம் முடிஞ்சிருச்சே, மூலதனம் ஒன்று படிக்கணுமா? டைம் இல்லையே, படிக்கவா? ஒன்று படிச்சுட்டு விஷயத்துக்கு வந்துட்டா. கஃபிரான யாமன் தமாதா வழித்தவன், பாவம் செய்து விட்டவனே, மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். 100 साल पहले मुझे तुमसे आ गया, आज भी है और कल भी रहेगा, तुम रूठा ना करो. இது ஹிந்தி. மௌலாய சல்லி வஸல், இது அரபி போல்து. மனம் எங்குமே, இது தமிழ். தமிழ்ல வந்து இந்த பாட்டு சுட்டிருக்கான். இது நாவூர் இர்ஃபான் சுட்டிருக்காரு ஒரு பாட்டை. दिल मिला दिलदार मिला, ओ ओ ओ ऐसा में कोई यार मिला, दिल मिला दिलदार मिला, ओ ओ ओ ऐसा में कोई यार मिला, ओ सल्लु बिना बेतिमामी दीन गोडी नाटिय देवा. நாள் சுட்டது. இது எல்லாமே குப்பைகள். இந்த குப்பையில விஷமத்தனங்கள் இருக்கு. என்ன விஷமத்தம்? ரசூலுல்லாஹ்வை அழைப்பது. முஹீதீன் யா முஹீதீன், யா கௌஸ் யா முஹீதீன், அப்துல் காதர் ஜீலானிங்கறால அது மௌலூதுல வருது. قد قلت بالذي من مولاك موتبرا قدمي على رقبه. இதுல வந்து ரொம்ப சூடாகுது நமக்கு. என்னன்னா, قد قلت முஹீதீன், நீங்கள் சொன்னீர்கள் சொல்றான் மௌலூதுல. قد قلت, எந்த அளவுக்கு கூப்பிடுறான் பாருங்க. இந்த கூப்பிடுறதுல சில விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யக்லுகூன ஷைஅன் வஹும் யக்லுகூன் அம்வாத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்உருன அய்யான யுபஅஸூன். அல்லாஹ்வை விட்டு இவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் எதையும் படைக்கவில்லை அப்படின்னு 19ஆம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அழைக்கிறதுனா என்னன்னு விளங்கணும். அழைக்கிறதுனா என்ன? கூப்பிடுறது. கூப்பிடுறதுனா என்ன? ஒரு மனிதன் மனிதனை கூப்பிடுவதற்கும் ஒரு மனிதன் இறைவனை கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு குர்ஆன்லயே உங்களுக்கு ஆதாரம் காட்டி விஷயத்தை முடிச்சிடுறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்றாரு, தஅவுத் கௌமி லைலம் வனஹாரா, இரவு பகலாக நான் அழைத்தேன். அதாவது பிரச்சாரம் பண்ணாராமா. தஅவுத் கௌமி லைலம் வனஹாரா, இரவு பகலாக நான் கூப்பிட்டேன். வாங்க வாங்க இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாம் கூப்பிட்டுருக்காரு. ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, நான் கூப்பிட என்னை விட்டு ஓடினார்களே தவிர ஒருமே கிட்ட வர மாட்டாங்க. அதுல இன்னும் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்கள் விரல்களை காதில் இப்படி வச்சாங்களாமா. காதை ஓட்டை அடைக்கிறது. துணியை தூக்கி தலையில போட்டாங்க. இப்படிலாம் சொல்றான். என்னன்னு வழங்குதா? அதாவது ஒரு ஆளு ஒரு நல்ல சொல்ல போனீங்க, சில பேர் என்ன செய்வான், இன்னும் வந்துட்டான்டா ரம்பம் அப்படி வச்சு போவாங்க. அப்படி செஞ்சிருக்கான். துண்டை தூக்கி தலையில ஓட்டிருக்கான். எப்படி தூரமா வரும்போது நீ வந்துட்டான்டா அறுக்கிறதுக்கு இப்படி ஓடினான். இந்த சேட்டையெல்லாம் பண்ணிருக்காங்க. குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் சொல்றான், தாவூத் கௌமி லைலம் வனஹாரா, இரவு பகலாக நான் அழைத்தேன், கூப்பிட்டேன்.
ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. என்னை விட்டு அவர்கள் ஓடினார்களே தவிர வரமாட்டாங்க. நானும் உடல துரத்திருக்காரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். விட மாட்டேன் அப்படி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. அப்ப கூப்பிடுதல் என்பது இப்படி கூப்பிட வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க, மார்க்க தெரிஞ்சுங்க, தெளிவா விளங்கிடுங்க. இதுதான் இஸ்லாம். கூப்பிடுறது இருக்கு, இது கூப்பிடுறது. இன்னொரு கூப்பிடுறது இருக்கு. ஃபதா, அதே வசனத்துல அதே சூராவுல ஃபதா ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர். அல்லாஹ்வை கூப்பிட்டார். ரெண்டுமே இதுல குர்ஆன்ல இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி மக்களை கூப்பிட்டார், மனுஷனை கூப்பிடுறாரு. இரவுமாக கூப்பிட்டார், வாங்க வாங்கன்னு அழைச்சாரு, வரமாட்டான். 950 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, வரல ஒரு பையன். என்ன சொல்றது? ரப்பஹு, தன் இறைவனை கூப்பிட்டார்னா துஆ செய்தார். மனிதன் மனிதனை கூப்பிட்டால் துஆ அல்ல, மனிதன் அல்லாஹ்வை கூப்பிட்டால் துஆ. அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், யா அல்லாஹ் நான் தோற்று விட்டேன் யா அல்லாஹ் என்று சொன்னார். முடியல, ஒரு பேர் கேட்க மாட்டாங்க. அதனால உலகத்தை அழிச்சாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சில பேரை தவிர. பிரளயம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இன்னைக்கு நம்ம உலகத்துல ரெண்டாவது பாட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒரு பாட்டு. உலகம் ஃபுல்லா அழிஞ்சது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க மூலமா நம்ம எல்லாம் பிறந்து வந்திருக்கோம். இவ்வளவு பெரிய மார்க்கத்தை சொன்னவர் என்ன செஞ்சார்னா, யா அல்லாஹ் துஆ செய்தார். நான் தோற்று விட்டேன் யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்வாயாக தான் அந்த வெள்ள பிரளயமே வருது. அப்ப அழைத்தல் என்று சொன்னால், தாவா அழைக்கிறது இருக்குல்ல, அழைத்தல் என்று சொன்னால் மனிதன் அல்லாஹ்வை அழைப்பது, மனிதன் மனிதனை அழைப்பது. இப்ப விளங்கிடுங்க, யா முஹைத்தீன், மனுஷனை அழைக்கியா அல்லாஹ் அழைக்கியா? மனுஷனை அழைச்சா உயிரோட இருக்கணும், செத்தவங்களை அழைக்க முடியாது இஸ்லாத்துல. அவர்கள் இறந்து விட்டவர்கள், உயிரற்றவர்கள் அல்ல. கைரு அஹ்யா வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன், அம்வாத்துன் கைரு அஹ்யா, செத்து விட்டவர்கள் அவர்கள், அவர்களுக்கு உயிர் கிடையாது. எங்கே தாங்கள் எழுப்பப்படுவோம் என்பது கூட தெரியாது. எந்த இடத்துல எந்திப்பாரு முஹிதீன் யாருக்கா தெரியுமா? முஹிதீன் என்ன அபூபக்கர் எங்க எந்திப்பாங்கன்னு தெரியுமா? எந்த சஹாபாக்கள், எந்த அவுலியாவும் யாரும் எந்த இடத்தில் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்பது கூட தெரியாது. நீங்க கூப்பிடுறது தெரியும். இதுதான் கூப்பிடுதல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. யா முஹிதீன கூப்பிட்டாலும் சரி, பாசிப்பட்ட அவுளியாவே, காட்டு பாவா, எப்படி கூப்பிட்டாலும் இதைத்தான் அல்லாஹ் கடுமையாக சாடுகிறான். இணை வைத்தல் என்பது என்ன ஷிர்க்குங்கிற சாதாரண விஷயமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை என்ன அக்கிரமத்தை செய்தால் அதை செய்வீங்கன்னு அர்த்தம், செய்ய போறாங்கன்னு அர்த்தம். இணை வைத்த ஒரு இடத்துல குர்ஆன்ல வமா யஜ்ஹது பிஆயாத்தினா இல்லா குல் ஹத்தாரின் கஃபர்ங்கற அல்லாஹ். பெரும் துரோகியான அல்லாஹ் விட்டுட்டு அடுத்தால கையாண்டுவான். துரோகியா நீ அப்படி ஆகிறான் அல்லாஹ். ஒரு முஸ்லிமோட கையாண்ட மாட்டான். பெரும் துரோகம். இந்த துரோகத்தை ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் விளக்கிடுறேன், அப்படின்னா ஈஸியா வழங்கும். ஒரு கணவன் மனைவி அப்படி வச்சுக்கிடுங்க, இன்னொரு கணவன் மனைவி. துரோகம் எப்படின்னு பாருங்க. ஒரு கணவன் மனைவி, ஒரு பெண் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்க? தன் கணவன் எது சொன்னாலும் கேட்கிறாள். கணவன் தூங்கிய பிறகுதான் அவ தூங்குறா. கணவன் முழிக்க முந்தைய எஞ்சிடறா. கணவனை கால் அமுக்கி கை அமுக்கி தூங்க வச்சு, போரெல்லாம் எடுத்து மூடி தூங்க ராசான்னு தூங்க வச்சு, இப்படி பாட்டெல்லாம் படி தூங்க வச்சுட்டான்னு வச்சுக்கிறேன். இப்படி ஒரு மனைவி. இன்னொரு மனைவி எது சொன்னாலும் கேட்கறது இல்ல. சாப்பாடு போடுறீ, போய் தின்னுங்க, எனக்கு இதான் வேலை அப்படிங்கிறான். இந்த ரெண்டு ஜோடியில எது நல்ல ஜோடின்னு ஒரு கேள்வி வருமா? நம்ம யாரும் சொல்லுவோம் இந்த முதல் ஜோடி. ஃபுல்லா கேளுங்க. கணவன் என்ன சொன்னாலும் கேட்டு தேவை நிறைவேற்றிருக்கான புருஷன் இல்லைன்னு வைங்க, அடுத்தவங்க கூட சுத்துறான், ஊர் சுத்துறான். தன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை, தன் கணவனை வைக்க வேண்டிய இடத்துல இன்னொரு வச்சா என்ன செய்வாங்க? படுபாவி, பெட்ரோல் ஊத்தி கொளுத்துமா. ஏன்? துரோகம். ஒரு கணவருக்கு உதவி செய்யாத துரோகம் கிடையாது. நம்ம அவன் சொல்லி பாருங்க, ஏன்டா அவன் பொண்டாட்டி ஒன்று சொல்ல கேட்க மாட்டேங்கால, அவளை ஏக்கடா வச்சிருக்க, பத்தி விடுறா, போங்க. என்ன தவிர எவனையும் மனசில் நினைக்க கூட மாட்டான். அப்படிப்பட்டவங்க. ஏன்? 1000 குறை இருக்கட்டும், மெயின் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாள். 1000 நல்ல துரோகில வா. இதைத்தான் அல்லாஹ் துரோகம் இறைவரை. இது உதாரணம், அல்லாஹ்க்கு நான் உதாரணம் சொல்லல, துரோகத்தை புரிந்து கொள்வதற்கு உதாரணம் சொல்றேன். அல்லாஹ்வுக்கு உதாரணம் கிடையாது. ஃபலா தத்ரிபு லில்லாஹி அம்சால். அல்லாஹ்வுக்கு நீங்க உதாரணம் கற்பிக்காதீர்கள்.
லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவுமே கிடையாது. அல்லாஹ்க்கு இல்லை உதாரணம். துரோகத்தில் நம்ம இப்படித்தான் இருக்காங்க. இது போன்ற துரோகம் அல்ல இணை வைத்தல். இதை விட பல மடங்கு துரோகம், பல மடங்கு உச்சகட்ட துரோகம் இந்த இணை வைத்தல் என்பது. அந்த இணை வைத்தல் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு முஸ்லிம் மக்கத்தில், யா முஹித்தீனே, யா அப்துல் காதிர் ஜெயிலானியே, யா நாகூர் ஆண்டவரே, பச்சையா சொல்லுங்க, நல்ல கவனிச்சு பாருங்க. செந்தில் ஆண்டவர் துணை லாரில இருக்கா? ஏன் செந்தில் ஆண்டவர் துணைன்னு சொல்றாங்க? செந்திலை அவன் கடவுளாக நம்புகிறார்கள். அது அவங்க நம்பிக்கை, அதை நம்ம குறை சொல்ல வேண்டியது இல்லை. செந்தில் ஆண்டவர் துணை. முஸ்லிம் என்ன செய்யலாம்? நாகூர் ஆண்டவர் துணை லாரியில, முஹியத்தீன் ஆண்டவர் துணை. நாகூர்ல நாகூர் ஆண்டவர் தியேட்டர், ஒரு தியேட்டர் இருக்கு, இப்ப இருக்கான்னு தெரியாது, நான் சின்ன வயசுல பார்த்தது அதெல்லாம், மூணு ஒரு காலத்துல நாகூர் ஆண்டவர் தியேட்டர் சினிமா கொண்டாடி ஒண்ணு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு அவர்கள் மற்றவர்கள் எப்படி தங்கள் கடவுளை நம்புகிறார்களோ அதை விட கேவலம் செய்யுது. ஏன் இஸ்லாத்துல இல்ல அது? அவன் மதங்கள் இருக்குமே, அவன் மதம் ஏத்துக்கிறத பல கடவுளுக்குள்ளே ஏத்துக்கிடுவாங்க. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வது ஒரே ஒரு விஷயம், நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அன்னக்கும் துனத்திதுன் அன்னக்கும் துஷ்ரிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எவன் உண்மையை சொன்னாலும் நபிகளால் ஒத்துக்கொள்வார்கள், வரட்டுவாதம் வைக்க மாட்டார்கள். வரட்டுவாதம்னா எனக்கு தெரியாத அவனுக்கு தெரியுமா, நாங்கள்லாம் இந்த மாதிரி வரட்டுவாதம் ரசூலுல்லாஹ் வைக்க மாட்டாங்க. ஒரு யூதர் வருகிறார், முகமதே அன்னக்கும் துனத்திதுன் அன்னக்கும் துஷ்ரிக்கும், நீங்கள் இறைவனுக்கு நிகரை ஏற்படுத்துகிறீர்கள், ஷிர்க் செய்றீங்க அப்படிங்கிறார். நீங்க ஷிர்க் செய்யத்தான் செய்றீங்க. ரசூலுல்லாஹ் என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க. என்ன காபாவின் மீது சத்தியமான வாழ்க்கை சொல்றாங்கல்ல, காபாவின் மீது ஆணையாக, ஆமா காபாவின் மீது ஆணையான்னு சொல்றது இணை வைத்து இல்லையான ஹேகார் இருந்தாள். யூதனுக்கு விளக்குது, ஆக காபா வந்து அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது, அது ஒரு கடவுள் கிடையாது, சத்தியம் செய்யணும், படைச்சவன் தான் சத்தியம் செய்யணும், அல்லாஹ் மீது ஆணைன்னு தான் சொல்லணும். இதுல காபாவின் மீது ஆணை ரசூலுல்லாஹ் விளக்கமெல்லாம் கொடுக்கல. லா தஹலிஃபு இல்லா பில்லாஹ், இனிமேல் அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் சத்தியம் இடாதீர்கள். லா தஹலிஃபு இல்லா பில்லாஹ். காபாவின் மீது ஆணைன்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையான்னு சொல்லு. அம்மா மேல சத்தியம், பாப்பா மேல சத்தியம், பள்ளியாளர் மேல சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம் சொல்லக்கூடாது. ஏன்? குர்ஆன் மீது ஒரு சத்தியம் அடைத்தால் கூட குர்ஆனை அல்லாஹ் வாய்ட்டான்னு அர்த்தம். ஏதோ முஹீத்தீனுக்கு எங்க மேல கோவம் நினைச்சிட்டான். யா முஹீத்தீன் கூப்பிட்டாலும் சரி, ஏர்வாடு இப்ராஹிம் சாவியை கூப்பிட்டாலும் சரி, யா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாலும் சரி, மூணு ஒண்ணுதான். போ இப்ராஹிம் பேசலாம் உச்சாட்டுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே என்னை காப்பாத்துனா ரெண்டு ஒண்ணுதான். நபியை கூப்பிட்டாலும் சரி, வலியை யாரை கூப்பிட்டாலும் அல்லாஹ்வை தவிர யாரை எதையுமே படைக்காத ஒன்றையால அல்லாஹ்வுக்கு நீங்க என்ன வைக்கிறீங்க? அந்த ஏக எப்படிப்பட்டவன்? அவன் படைச்சவன். நீ என்ன யார் வைக்கிற? படைக்கும் சக்தி இல்லாத ஒருத்தரை தூக்கிக்கிட்டு அல்லாஹ் பக்கத்துல வைக்கிறிய. அது மட்டுமல்ல, அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் தானே, கான்செப்ட் அப்படித்தான் சொல்றான். நீ ஒரு கடவுள் என்று ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் தான் எல்லாவற்றையும் படைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவனை யாரும் படைத்திருக்க கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட். ஏகத்துவத்துக்கு ஷிர்க் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு. எப்படி? அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தான், அவனை யாரும் படைக்கவில்லை. அவுலியாக்கள் நபிமார்கள் எதையும் படைக்கவில்லை, அவர்களை அல்லாஹ் தான் படைத்தான். அல்லாஹ் அவர்கள் தன்னைத்தானே படைத்துக் கொள்ளவில்லை. இந்த வசனமே போதுமானது. எதையும் படைக்காத ஒன்று அமலம் ஷிர்க்கும் பிசமாவாத்து. இன்னொரு வசனம் இருக்கு, வானங்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது இவர்கள் அல்லாஹ்வுக்கு துணையாக ஷிர்க்காக நின்றார்களா? அப்படின்னா அல்லாஹ் வானத்தை படைச்சான், இந்த அவுலியாக்கு ஒரு 50 பேர் சேர்ந்து இந்த வானத்தை அல்லாஹ் தூக்க முடியல, 10 வருஷம் தூக்கி விடுவோம் அப்படின்னு யாராவது நக்கல். இது எந்த அவுலியா? வானத்தை அல்லாஹ் படைச்சான், இந்த சூரியன் மட்டும் 20 அவுலியா சேர்த்து தூக்கி வச்சான்னு சொல்ல முடியுமா? நட்சத்திரம் அவுலியா வச்சா சொல்ல முடியுமா? இத படைக்கும் ஒருமே இல்லையே உலகத்துல, யாருமே இல்லையே, நபிமார்கள் இல்லையே. அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை மட்டும் ஏகன் என்று ஏற்றுக்கொள்ளுதான் தௌஹீத், இஸ்லாம் என்ற தௌஹீத். அதான் அல்லாஹ் இடத்துல குர்ஆன்ல சொல்றான், அந்த வசனம் சொல்லி முடிச்சறேன். உமா அர்ஸலா மின் கப்லிக பிர்ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் ஆதம், அவர்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வரை எத்தனை ஆயிரம் நபிமார்கள், லட்சக்கணக்கான நபிமார்கள்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இந்த உலகம் கடைசி வரை, அதாவது நபிகள் பெருமானார் வரை அத்தனை இறை தூதர்களும் என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர கடவுள் நாயன் யாரும் கிடையாது. ஃபஅபுதூன், என்னை மட்டும் வணங்க வேண்டும் நபியே நீ சொல்லிவிடு. எல்லா தூதரும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அவுலியாக்கள் அப்படித்தான் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாவிட்டு அவுலியாவே இல்லை. அன்பிற்குரியவர்களே, இது இந்த வழிகேடு கூட சாதாரண விஷயம் கிடையாது. மீண்டும் 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 தெருத்தருவா பேசணும். இதை வச்சு ஒரு மாநாடு போட்டு ஒரு அடையாளத்துக்காக செய்யறோம். சொல்ல போனா அரசாங்கத்துக்கு ஒரு பீதி வரணுங்கிறது கூட்டம் போய் போடுறது. கூட்டம் வேணும். கூட்டத்தை சொன்னாலும் தீர்மானம் நிறைவேற்றப்படும். தீர்மானத்துக்கு செல்லாது கேட்பான். கூட்டம் விளையாட கேட்க மாட்டான். அப்படியே குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். லான்தும் அஷத்து ராவத்தும் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ்னு ஒரு வசனம் இருக்கு. நபியே, அல்லாஹ்வை விட உன்னை பார்த்து உங்களை பார்த்தா எல்லா பேரும் பயப்படுறான். ஏன்? கூட்டத்தை பார்த்து பயப்படுவான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கூட்டம் சேர 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 மூளையற்ற பயப்படுறாங்க. அதுக்காக இது மாதிரி மாநாடுகள் போடுறோம். மாநாட்டில் எல்லாத்தையும் பேசிவிட முடியாது. நம்மளால் முடிந்த தாவாக்களை, பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் நாம் செய்து ஏகத்துவத்தை உயிர் மூச்சு வரை, சாகும் வரை, நாடி நரம்பு ரத்தமெல்லாம் நம்ம இடத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஏகத்துவவாதியாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று சொல்லி முடிக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.